அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி நான் சொன்னேன். அவனுக்கு அதான் பயம். காப்பாற்றி உண்ண ஆகாரமும் சாப்பாடு உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து பேசிக்கான ஐட்டம் கேக்குறாரு. ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தையும் பரலோக திட்டத்தையும் யூனிவர்சல் பிளானையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் சொல்ல சோறு கொடுப்பீங்களா ஆண்டவரே, ட்ரெஸ் கொடுப்பீங்களா ஆண்டவரே, ஊழியத்துக்கு வந்தா நம்மளா இருந்தா எப்படி இருக்கும்? ஆண்டவரா இருக்கும் பொறுமையா. நான் என்னத்த சொல்ல வரேன், உன் மண்டைக்கு எட்டுறதும் இல்லை ஏறுறதும் இல்லை. அவரோட தரிசனங்கள்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. சில பேரால் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் இவங்க ஜெபிக்கிறாங்க, ஏன் இவங்க எப்ப பாரு ஊழியன்றாங்க, ஏன் இவங்க எப்ப பாரு சந்தோஷமா இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கவே முடியாது நிறைய பேருக்கு. ஆனா தரிசனம் பெற்ற தரிசனவாதிக்கு தான் தெரியும் இந்த தரிசனம் மேன்மையானது, இந்த தரிசனம் கர்த்தரிடத்துல இருந்து வந்தது, இந்த தரிசனம் பரலோக திட்டத்தை உள்ளடக்கியது என்பது. ஆமென். தரிசனம் பெற்றவனுக்கு தாங்க தெரியும்.